சாத்தூர் 18 பட்டி தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம் மற்றும் 18 பட்டிக்கு உட்பட்ட கோல்வார்பட்டியில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் ஷேர்னார் அவர்களுடைய திருவுருவச் சிலை வருகின்ற ஜூலை 30/7/2024 அன்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR முன்னிலையில் திறக்கப்பட உள்ளதாக சாத்தூர் 18 பட்டி தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் SM சேகர் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் பரமக்குடியில் கட்டப்பட்டு வரும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் ஷேர்னார் அவர்களுடைய முழு உருவ வெங்கலச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முதுகுளத்தூர், பரமக்குடி, ராமநாதபுரம், பட்டணம் காத்தான் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டாக்களை நத்தமாக மாற்றி இடைத்தரகர்களிடம் பட்டாக்களை ஒப்படைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், முதுகுளத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு அடிப்படை வசதிகளான சாலை, கழிவுநீர், கால்வாய், தண்ணீர் வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும், திருவாடானை ஒன்றியத்திற்கு உட்பட்ட எட்டுக்குடி கிராமம் சாலை வசதிகள், ஓரியூர் கோவில் கிராமங்களில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் குடிமக்களுக்கு பட்டா வழங்க கோரியும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 3 கோடியில் அறிவிக்கப்பட்ட மணிமண்டபம் மற்றும் முடுகுரு சிலையை அடிக்கல் நாட்டி இதுவரைக்கும் துரிதமாக நடத்தாமல் ஸ்லோவாக நடந்து கொண்டது. வரும் செப்டம்பர் 11க்குள்ளாக அந்த இமானுவேலுடைய மணிமண்டபத்தை, தியாகியுடைய மணிமண்டபத்தை உடனடியாக கட்டி முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு அனுமதி கோரிக்கை. 2வது முதுகுளத்தூர், பரமக்குடி, ராமநாதபுரம், பட்டணம் பஞ்சாயத்தை சேர்ந்த 3 இடங்களில் ஆதிராவுக்கு கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்து அதை நட்டமாக மாற்றி இடைத்தரகர்கள் மூலம் 1 லட்சம் ஒரு செண்டு 1 லட்சம் விற்பனை செய்யணும், அதை தடுத்து நிறுத்தணும். 3வது திருவாரணை ஒன்றியம் எட்டுக்குடியை சேர்ந்த கிராமத்தில் நீண்ட பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் சிரமப்படுகிறார், அதை சரி செய்யணும். ஓரியூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்தவர்களுக்கு இதுவரைக்கும் பட்டா வழங்கலை. வீட்டு ரசீது போட்டிருக்காங்க, வயர்கள் இருக்காங்க, ஆனால் பட்டா வழங்கலை. அதை நிறைவேற்றக்கூடியும். அது மாதிரி மேலராமதியில் ஊராட்சி மன்ற தலைவரை எங்கள் கட்சி சேர்ந்தவங்க இருக்காங்க. அங்கே அதாவது அரசு புறம்போக்கில் அங்கன்வாடி கட்டுறான், அதை கற்றுக் கொடுக்க அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு டேங்க் கட்டுறாங்க, அந்த டேங்க் கட்டுறதுக்கு அனுமதி இல்லாமல் அதுக்காக இது முடிச்சுட்டு அதை கலெக்டர் சொல்கிறதுக்காக போய்க்கிறோம். தியாகி இமானுவேல் அதை அரசு அறிவிச்சுட்டாங்க, அது பணியை துவங்கிட்டாங்க. எங்களுக்கு செப்டம்பர் 11க்குள்ளே கட்டி முடிக்கணும். இப்போ ஆகஸ்ட் 9, அக்டோபர் 9 அரசுல அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு செப்டம்பர் 11க்குள்ளே கட்டி முடிக்கணும். அந்த என் பேர் SM சேகர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர், முதுகுளத்தூர் பேரூராட்சி கவுன்சிலர். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஒன்றியத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை திராவிட கட்சிகள் மதிக்காமல் புறக்கணிப்பதாகவும், திராவிட கட்சிகளில் ஒன்றிய செயலாளர் பதவி கூட தர மறுக்கும் கட்சிகளை புறக்கணிக்கப் போவதாக சேடப்பட்டி ஒன்றியத்தில் வாழக்கூடிய 58 கிராம தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு அப்பகுதியில் ஒட்டப்பட்டு உள்ள போஸ்டர்கள் சற்று அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.